ஹலோ பீப்புள், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு மிஸ்பல்ட் வேர்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுதான் லாஸ்ட் செஷன். எஸ்எஸ்சியில் வந்துட்டு கேட்ட வெக்காபுலரியில் இடியம்ஸ் பார்த்தாச்சு, சினானம்ஸ் பார்த்தாச்சு, ஆண்டனம்ஸ் பார்த்தாச்சு, ஓடபிள்யூஎஸ் பார்த்தாச்சு. இது லாஸ்ட் வீடியோ. இது மொத்தம் 92 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதை வந்து படிச்சுட்டா நமக்கு வந்து 100% வந்து வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதோட பிடிஎஃப் வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்துட்டு இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முன்னாடி வீடியோஸோட லிங்க்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ லெட்ஸ் டைவ் இன். இன்னைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா அபரேஷன். ABERRATION. ஓகேவா? இந்த ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ABERRATION. அடுத்த வார்த்தை ஆப்சன்ஸ். ABSENCE. இது வந்துட்டு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆக்சசபிள், அக்காமடேட், இதில் தான் அடிக்கடி குழப்பம். அக்காமடேட் ஆக்சசபிள்லாம் ஆக்சசபிள் டபுள் சி வரும், டபுள் எஸ் வரும். ஓகேவா? ஆக்சசபிள் எப்படி டபுள் சி வரும், டபுள் எஸ் வரும். ACCESSIBLE. ஈவன் டபுள் இ வரும். ஆக்சசபிள் எல்லாமே டபுள் டபுளாக வரும். டபுள் சி, டபுள் எஸ், டபுள் இ. ஓகேவா? ஒரே ஒரு ஐதான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. டபுள் சி, டபுள் எஸ், டபுள் இ. ஓகேவா? ACCESSIBLE. அடுத்த வார்த்தை அக்காமடேட். அக்காமடேட்டில் பாருங்கள், டபுள் சி வரும், டபுள் எம் வரும், டபுள் ஓ வரும். ஓகேவா? இது அடிக்கடி வந்து சிங்கிள் எம் மட்டும் கொடுப்பாங்க. அப்போனா தான் குழப்பம் நமக்கு. எல்லாமே டபுள் டபுளாக இருக்கும். ஆக்சஸம்லையும் அக்காமடேட்லையும். அக்காமடேட்டில் டபுள் சி வரும், டபுள் எம் மட்டும், டபுள் ஓ வரும். ACCOMMODATE. ஓகேவா? அக்காம் டேட். ஓகேவா? அடுத்த வார்த்தை அச்சீவ்டு. அச்சீவ்டு நமக்கு தெரியும். ACHIEVED. ஓகேவா? அடுத்தது அக்னாலஜ். AC அப்புறம் நாலேஜ்ன்ற வார்த்தை. KNOWLEDGE. அடுத்தது அக்வயர். ACQUIRE. அக்வயர். அடுத்த வார்த்தை எஸ்தட்டிக்ஸ். எஸ்தட்டிக்ஸ்னு என்ன? AESTHETICS. அடுத்த வார்த்தை ஏபியரி. APIARY. ஏபியரி. ஆர்கிடைப். இதை வந்துட்டு என்னோட இதில் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஆர்கிடைப் பாருங்க ஸ்பெல்லிங்க. ARCHETYPE. ARCHETYPE. ஓகேவா? ஆர்கி டைப். ஆர்கி டைப். ஓகேவா? ARCHETYPE. அடுத்த வார்த்தை பெல்லிஜரண்ட். பெல்லிஜரண்ட். BELLIGERENT. பெல்லிஜரண்ட். அடுத்த வார்த்தை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற வார்த்தை பியூரோக்ரசி. பியூரோ, அடுத்தது கிரசி. ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரசி வந்து CRACY. இது வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். பியூரோ ஸ்பெல்லிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. BUREAU. W வரும். BUREAU. W வரும் பியூரோக்ரசியில். BUREAU. BUREAU CRACY. ஓகேவா? இன்னொரு வாட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. BUREAU CRACY. அடுத்த வார்த்தை கேலண்டர். இது வந்து எனக்கு போன MTSல இருந்தால்தான் தான் மார்க் விட்டேன் நான். ஓகேவா? கிட்டத்தட்ட கட் ஆஃப் கிளியர் ஆயிடுச்சு. ஹவல்தான் இருக்குது. ஆனால் 2 மார்க்கில் எனக்கு வந்துட்டு கட் ஆஃப் கிடைக்கல. ஏன்னா இந்த கொஸ்டின் போட்டதால கிடச்சிருக்கும். கேலண்டருக்கு வந்து ஸ்பெல்லிங் மாறிடுச்சு எனக்கு. CALANDERன்னு போட்டு வச்சுட்டு வந்துட்டேன். CALANLENDEARக்கு. இத்தனைக்கும் இங்கிலீஷில் கொஞ்சம் நாலேஜ் வந்துட்டு ஓரளவுக்கு எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஸ்ட்ராங் தான். பட் அந்த டைமில் கேலண்டர் ஸ்பெல்லிங் வந்து குழம்பிருச்சு கைஸ். ஸோ இதை எனக்கு மிஸ்பெல்ட் வேர்ட்ஸில் அடிக்கடி மார்க் போகும். MTSோட போஸ்டிங்கே வந்துட்டு அதனால தான் போச்சு. அந்த 2-3 மார்க் இருந்ததுன்னா என்னாலும் வந்துட்டு எனக்கு கட் ஆஃப் கூடி ஹவல்தாராது கிளியராக இருக்கும் MTSல. பட் கிளியர் ஆகலை இந்த ஒரு இதனால. ஓகேவா? ஒரு வார்த்தையுமே இம்பார்ட்டன்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? CLS. அதனால தான் நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்துட்டு இதுக்கு தனியாக வீடியோவே மேக் பண்ணுறேன். ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. கேலண்டர். CALENDAR தான் வரும். கேலண்டர். CALENDAR. ஓகேவா? அடுத்த வார்த்தை கேமஃப்ளாஜ். கேமஃப்ளாஜ்னா CAMOUFLAGE. ஓகேவா? கேமஃப்ளாஜ். CAMOUFLAGE. கேமஃப்ளாஜ். CAMOUFLAGE. கேலண்டரோட ஸ்பெல்லிங் என்ன? CALENDAR. ஓகேவா? DAR. டர். கேலண்டர். ஓகேவா? மறந்துட்டு நான் ER போட்டு வச்சுட்டேன். அடுத்த வார்த்தை சர்க்கம்லோக்யூஷன். சர்க்கம்லோக்யூஷன். இந்த வார்த்தை ஈஸியாக ஞாபகம் இருக்கும். SCIRCUMLOCUTION. சர்க்கம்லோக்யூஷன். சிலபுல பிரிச்சா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த வார்த்தை கொயர்ஷன். COERCION. ஓகேவா? COERCION. ஒருத்தவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண வச்சா தட் இஸ் கால் கொயர்ஷன். ஓகேவா? COERCION. மிரட்டி பண்ண வைப்பாங்க தான் கொயர்ஷன் ஆர் கொயர்ஸ்ட்டு சொல்லுவாங்க. COERCION. COERCION. அடுத்த வார்த்தை கொலீக். கொலீக்னா வந்துட்டு பேட்ச்மேட் தெரியும்ல, நம்மளோட வேலை பார்க்குறவங்க. COLLEAGUE. கொலீக். COLLEAGUE. அடுத்த வார்த்தை கமிட்டி. கமிட்டியில் எல்லாமே டபுள் வரும்.
டபுள் எம் வரும், டபுள் டி வரும், டபுள் இ வரும், ஒரே ஒரு ஐ மட்டும் தான் வரும். ஓகேவா? ஒரு ஓ வரும், ஒரு ஐ வரும், ஒரு சி வரும், மித்தெல்லாம் டபுள் டபுள். கமிட்டி CO டபுள் எம் ஐ டபுள் டி டபுள் இ. ஓகேவா? CO MMITTEE. திரும்ப சொல்லுங்க. CO டபுள் எம் ஐ டபுள் டி டபுள் இ. ஓகேவா? அடுத்த வார்த்தை கனாய்ஷியர். கனாய்ஷியர் இம்பார்ட்டன்ட்டு. ஒன் ஹூ கலெக்டர் ஆஃப் அந்த ஆன்டிக் திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறவங்க தான் கனாய்ஷியர்னு சொல்லுவாங்க. CONNOISSEUR. கனாய்ஷியரில் டபுள் ஓ வரும், டபுள் என் வரும், டபுள் எஸ் வரும். ஓகேவா? CONNOISSEUR. எங்கே நம்ம குழம்புவோன்னா ஒன்று வந்து எஸ் வந்து ஒன்று வந்து சிங்கிள் எஸ்ஸாக கொடுத்துருவாங்க, இல்லாட்டி வந்துட்டு எண்ணெய் வந்து ஒரே ஒரு எண் மட்டும் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான வார்த்தை வரப்போ தான் நம்ம குழம்புவோம். இப்போ கமிட்டிலையுமே சிங்கிள் டி வந்து கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி சிங்கிள் இ மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து டபுள் லெட்டர்ஸ் வரப்போ சிங்கிள் லெட்டர்ஸ் வார்த்திட்டா நமக்கு வந்துட்டு அங்கே அந்த டென்ஷனில் எக்ஸாம் ப்ரெஷரில் நம்மளால் வந்துட்டு வேரியேஷன் பார்க்க முடியாது. ஸோ அது இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. மேலே பார்த்தோம்ல அக்காமடேட்டில் அக்காமடேட்னா ACCOMMODATE. ஓகேவா? அக்காமடேட். ஆக்சசபிள் ACCESSIBLE ACCOMMODATE. அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? கனாய்சியரில் CONNOISEUR. ஸோ SSEUR பாருங்க. CONNOISSEUR கனாய்சியர். ஓகேவா? CONNOISSEUR கனாய்சர். அடுத்தது வந்து டிக்டோமி. DICHOTOMY. டிக்டோமி. DICHOTOMY. ஓகேவா? அடுத்த வார்த்தை வந்துட்டு டிப்ளமா. DIPLOMA. அடுத்து வந்து டிஸ்கிரிப்பன்சி. DISCREPANCY. டிஸ்கிரிப்பன்சி. இந்த வார்த்தை வந்துட்டு இதை சிலபலாக பிரிச்சிட்டிங்கன்னா ஈஸி. டிஸ்கிரிப்பன்சி. ஓகேவா? DISCREPANCY. அடுத்த வார்த்தை எம்பெலிஷ். எம்பெலிஷ்னா வீங்கி போகிறதுன்னு அர்த்தம். EMBELLISH. எம்பெலிஷ். EMBELLISH. எம்பெலிஷ். அடுத்த வார்த்தை என்கேஜிங். ENGAGING. அடுத்த வார்த்தை ஆண்டர்ப்ரனர். ENTRE. ஓகேவா? PRENEUR. இங்கே பாருங்கள், இந்த ஆண்டர்ப்ரனர் வார்த்தை எல்லாமே TREPREன்னு தான் வரும். என்டர்னு ENTER என்டர் உள்ள நுழைவர் அந்த ஸ்பெல்லிங் வேறு, ஆண்டர்ப்ரனர் ஸ்பெல்லிங் வேறு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுவும் கன்ஃபியூஸ் ஆகும். ENTREPRENEUR. TREPRENEUR. ஓகேவா? ENTREPRENEUR ஆண்டர்ப்ரனர். அடுத்து வந்துட்டு எஃபிமெரல். எஃபிமெரல்னா டிரான்சியன்ட்னு அர்த்தம், தற்காலிகமானு அர்த்தம். EPHEMERAL. இங்கே எல் மிஸ் ஆகிருக்கு, அது போட்டுக்கோங்க. எஃபிமெரல்ன்ற வார்த்தை EPHEMERAL. அடுத்த வார்த்தை எபிடஃப். EPITAPH. எபிடஃப். ஓகேவா? EPITAPH. எபிடஃப். இதை வந்துட்டு இந்த கலரில் எழுதுவாங்கல்ல, அது பேர் தான் எபிடஃப். அடுத்தது வந்துட்டு எக்ஸாஜரேட். எக்ஸாஜரேட்டில் டபுள் G வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. EXAGGERATE. எக்ஸாஜரேட். EXAGGERATE. அடுத்த வார்த்தை எக்ஸலண்ட். EXCELLANT. ஓ சாரி கைஸ், எக்ஸலண்ட் ஸ்பெல்லிங் பாருங்கள். EXCELLENT. நான் ANT சொல்கிறேன். இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் மிஸ்டேக் வரும். EXCELLENT. ஒரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன் கைஸ். அடுத்து போகலாம். எக்ஸிஸ்டன்ஸ். EXISTNC. எக்ஸிஸ்டன்ஸ். EXISTNTENC. EXISTNC. எக்ஸிஸ்டன்ஸ். ஓகேவா? எக்ஸலன்ட் மட்டும் ஒரு வாட்டி நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். எக்ஸலண்ட்டோட மீனிங் வந்துட்டு ஸ்பெல்லிங் வந்துட்டு EXCELLENT தான். ஓகேவா? EXCELLENT. ஓகேவா? EXCELLENT தான், ANT கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. லென்ட். LENT. EXCELLENT. ஓகேவா? அடுத்த வார்த்தை வந்து ஃபேசினேட்டட். FASCINATED. FACINATED. ஃபேசினேட்டட். அடுத்தது கெருலஸ். கெருலஸ்னா ஒன் ஹூ டாக்ஸ் வெரி மச். GARRULOUS. ஓகேவா? அடுத்தது கவர்ன்மெண்ட். ஓகேவா? கவர்ன் அப்புறம் மென்ட். GOVERNMENT. அடுத்த வார்த்தை கிரேட்ஃபுல். கிரேட்ஃபுல்னா GRETEFUL. அடுத்த வார்த்தை கிரிகேரியஸ். கிரிகேரியஸ்னால் எல்லாத்தோடையும் வந்துட்டு சகஜமாக பழகிறவங்க. GREGARIOUS. கிரிகேரியஸ். GREGARIOUS. ஓகேவா?
அடுத்த வார்த்தை கேரண்டி. இந்த வார்த்தை நல்லா வச்சுக்கோங்க, படுத்து வச்சுக்கோங்க, இதுவும் குழப்பம். GUARANTEE, GUARANTEE, GA GUA, RAN RAN, Tனா TWE. ஓகேவா. அடுத்தது கைடன்ஸ், GUIDANCE. அடுத்த வார்த்தை ஹராஸ் டபுள் எஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிள் ஆர் டபுள் எஸ் வரும். ஓகேவா. ஹராஸ்ங்கிறது சிங்கிள் ஆர் டபுள் எஸ், HARASS. ஓகேவா. ஹராஸ் HARASS. ஓகேவா. சிங்கிள் ஆர் டபுள் எஸ், HARASS. அடுத்தது ஹிப்னாட்டைஸ், HYPNOTIZED. ஹிப்னா HYPNOTIZED, ஹிப்னோடைஸ்டு. அடுத்தது ஈடியோசின்க்ரசி, இதை நம்ம பார்த்தோம். IDO, ஓகே, IDO அது தனியாக போயிடும். சின்ன SYN, CRASY, சின்க்ரசி. ஓகேவா. இங்கே வந்துட்டு ஈடியோசின்க்ரசியில் வந்துட்டு SY தான் கடைசியில் முடியுது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. CYA SYயான. ஈடியோசின்க்ரசியில் வந்துட்டு ஸ்பெல்லிங் என்ன? IDIO SYNCRA, திரும்ப SYல தான் முடியும். ஓகேவா. சின்க்ரசின்ற வார்த்தை SYல தான் ஸ்டார்ட் ஆகும், SYல தான் முடியும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. SYல தான் ஸ்டார்ட் ஆகும், SYல தான் முடியும். அப்போ ஈடியோசின்க்ரசி IDIO SYNCRA SY. அடுத்த வார்த்தை இன்க்ரெடிபிள். இன்க்ரெடிபிள்னா INCREDIBLE. ஓகேவா. இன்க்ரெடிபிள். இன்ஃப்ளூயன்ஷியல் INFLUENTIAL. INFLUENTIAL. ஓகேவா. அடுத்த வார்த்தை, இந்த வார்த்தை ரொம்ப எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்த வார்த்தை, இன்னோக்குவஸ். ஓகேவா. இன்னோக்குவஸ். இது வந்து டெஸ்ட்டில் வந்து போட்டு எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. டபுள் என் வரும். ஓகேவா. டபுள் என் வரும். INNOCUOUS, INNOCUOUS. சிக்கு அப்புறம் ஒரு U வரும் கண்டிப்பாக. ஓகேவா. இன்னோக்குவஸ், நாட் மென்ட் டு காஸ் ஹார்ம் ஆர் அப்செட் சம்படி. அதுதான் அதோட மீனிங்கு. ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவங்கள வந்து காயப்படுத்தணும் அப்படின்ற இன்டென்ஷனோட இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா. அதுதான் இன்னோக்குவஸ். INNOCUOUS. ஓகேவா. 2 O வருது, 2 U வருது, 2 N வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 O 2 U 2 N. இன்னோக்குவஸ். INNOCUOUS. ஓகேவா. அடுத்த வார்த்தை இன்ஸ்டேஷியபிள், INSATIABLE. அடுத்தது இன்சர்மவுண்டபிள். இன்சர்மவுண்டபிள், INSURMOUNTABLE. இன்சர்மவுண்டபிள். ஓகேவா. INSURMOUNTABLE, அதான் இன்சர்மவுண்டபிள். ஓகேவா. அடுத்தது இன்டெலிஜென்ட்னா அறிவாளியாக இருக்காது, INTELLIGENT. இது ஞாபகம் இருக்கும். இன்சர்மவுண்டபிள்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு தீர்க்கவே முடியாதுன்னு அர்த்தம். ஓகேவா. ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்மளால் இம்பாசிபிள் டு சால்வ், அதுதான் இன்சர்மவுண்டபிள் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்டர்ஃபெரன்ஸ். எல்லாமே தான், ஒரு கூட கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்ஃபெரன்ஸுன்ற வார்த்தை எல்லாமே தான். இன்டர்ஃபெரன்ஸுன்ற வார்த்தைக்கு வந்து ஏவே பிடிக்காது, தான் எல்லாமே. INTERFERENCE. ஓகேவா. அடுத்தது இன்டரப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. UPT தான், INTERRUPT. ஓகேவா. இன்டரப்ட் ஏலாம் வராது. ஓகேவா. இன்டர்ஃபரன்ஸ்லேயும் வராது, இன்டரப்ட்லேயும் வந்துட்டு ஏலாம் எதுவுமே வராது. INTERFERENCE வந்து இன்டர்ஃபரன்ஸு. இன்டரப்ட்னா INTERRUPT. ஓகேவா. அடுத்த வார்த்தை இன்ட்ரிக்டு. இன்ட்ரிக்டுனா INTRIGUED. இன்ட்ரிக்டுனா டக்குன்னு வந்துட்டு கலங்கி போயிடுறது, இல்லாட்டி வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறது, அதான் இன்ட்ரிக்டுன்னு அர்த்தம். ஓகேவா. ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒருத்தர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு அந்த விஷயத்துலனா, அதையும் வந்துட்டு இன்ட்ரிக் பண்ணி விட்டுறாரு, அவங்கள வந்துட்டு தூண்டி விட்டுறது. ஓகேவா. ஒருத்தவங்களும் வந்துட்டு கலங்க போக வைக்கிறது, இல்லாட்டி ஒருத்தவங்கள தூண்டுறது, அதான் வந்து இன்ட்ரிக்டுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவரோட ஆர்வத்தை தூண்டுறது இன்ட்ரிக்டு, INTRIGUED. ஓகே. இன்டரப்ட்னா INTERRUPT. INTERRUPT. அடுத்த வார்த்தை இரிடெசன்ட். இந்த வார்த்தை ரொம்ப புதுசு, படித்து வச்சுக்கோங்க. IRIDESENT. 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 ஓகேவா. இதுனா என்ன அப்படின்னா, ஷோயிங் மெனி பிரைட் கலர்ஸ் தட் சீம் டு சேஞ்ச் இன் டிஃப்ரெண்ட் லைட்ஸு. ஒரு நிறைய கலர்ஸ், நிறைய லைட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும்ல,
அது மாதிரி ஒரு மாதிரி பிரைட்டாக கலர் கலராக மாறுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்துட்டு இரிடசன்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இரிடசன்ட்னா என்ன? ஷோயிங் மெனி பிரைட் கலர்ஸ் தட் சீம் டு சேஞ்ச் இன் டிஃப்ரெண்ட் லைட்ஸ். ஒரு லைட்லேயும் வந்துட்டு அதோட கலர் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் தட் இஸ் கால்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பபிள்ஸ் எடுத்துப்போமே. பபிள்ஸ் வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ கலர் கலராக இருக்கும்ல, அது வந்து அந்த லைட்டு சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெயின்போ, அந்த பபிள்ஸ் விட்டோம்னா ரெயின்போ கலர்ஸில் அந்த பபிள் தெரியும்ல, தட் இஸ் கால்டு இரிடசன்ட். ஓகேவா? அடுத்த வார்த்தை வந்து நீல், KNEEL. ஓகேவா? அடுத்த வார்த்தை லெஜிட்டிமேட், LEGITIMATE, LEGITIMATE. அடுத்து வந்து லெஜர். இந்த 3 வார்த்தை குழப்பம். அடுத்த 3 வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. LEISURE. லெசர்னா ஃப்ரீ டைம்னு அர்த்தம், லெஜர்னா ஃப்ரீன்னு அர்த்தம். ஓகேவா? ஃப்ரீயாக இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, ஃப்ரீ டைம் தான் லெஜர் டைம். LEISURE, LEISURE. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? ஃபஸ்ட்டு இ வரும், அப்புறம் தான் ஐ வரும். ஓகேவா? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இ ஃபஸ்ட் வரும், அப்புறம் தான் ஐ வரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. LEISURE. இந்த லயசியன், இந்த வந்துட்டு இந்த வார்த்தை வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க ஒரு மார்க் டெஸ்ட்டில். பட் நான் வந்துட்டு அது தப்பாக போட்டேன். இந்த வார்த்தை LIAISON, LIAISON. ஓகேவா? LIAISON. இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ ஃபஸ்ட் வரும், அப்புறம் தான் ஐ வரும். LIAISON. ஓகேவா? இந்த லயசியனுங்கிறது வந்துட்டு லயசன் என்ன அப்படின்னா சீக்ரெட் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை சொல்லுவாங்க. ஓகேவா? அது மாதிரி இல்லெஜிட்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை அதை சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்துட்டு கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 or more people or groups that work together. ஓகேவா? ரெண்டு பேருக்கு இல்லை 2 பேர்த்துக்கு மேலே ஒரு ஒர்க்கில் இருக்கும்போது உரையாடிக்கிட்டாங்க அப்படின்னா, கூட்டமாக சேர்ந்து பேசிக்கிட்டாங்கன்னா அதையும் வந்துட்டு லயசன்னு சொல்லுவாங்க. 2 மீனிங் இருக்குது இந்த வார்த்தைக்கு. ஓகேவா? இந்த வார்த்தை அடிக்கடி எஸ்எஸ்சியில் கேட்டுட்ருக்காங்க. LIAISON. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து லி, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஏஐ. அடுத்தது SON, சன். ஓகேவா? LIAISON. லேசியன்னா 2 மீனிங் இருக்குது. ஒரு வார்த்தை என்னது? சீக்ரெட் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ஒன்று, இன்னொன்று வந்து கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 or more people in a work group. ஒரு ஒர்க்கு எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதில் 2-3 பேருக்கு மேலே பேசிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கான்வர்சேஷனுக்கு பேர் லைசியன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த வார்த்தை லெஃப்டினன்ட்டு. லியூட்டனன்ட்டுன்னு சொல்லுவாங்க, லெஃப்டினன்ட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி வந்துட்டு ஞாபகம் வருமோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரொனவுன்சியேஷன். ஓகேவா? லியூட்டினன்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம், லெஃப்டினன்ட். LIEU. ஓகேவா? லியூ அதாவது தனியாக எழுத்துவேன், TE தனி, NANT தனி. LIEU. ஓகே. அடுத்தது TENANT. அப்படியே சிலபலாக ஞாபகம் வச்சுக்கலாம். லியூ, LIEU. ஃபஸ்ட்டு ஐ வரும், அப்புறம் தான் இ வரும். ஓகேவா? ஆனால் லெஜரில் ஃபஸ்ட்டு இ வரும், அப்புறம் தான் ஐ வரும். இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். லெஜர்னா LEISURE. லியூட்டனன்ட்னா LIEUTENANT. ஓகேவா? LIEUTENANT. ஓகே. LIEUTENANT. LIEUTENANT. அடுத்த வார்த்தை லைட்னிங், LIGHTNING. ஓகே. உங்களுக்கு இது டைம் டேக்கிங்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு நான் படித்தா எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேனோ அது மாதிரி தான் நான் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதனால தான் இப்படி இருக்குது. இல்லாட்டி நீங்கள் 2xல வச்சு பார்த்துருங்க. ஓகேவா? அடுத்து வந்து லோன்லினஸ், LONELINESS. ஓகே. லைட்னிங், லைட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் NING. ஓகேவா? அடுத்தது வந்து மேக்னனிமஸ். நம்ம சினானிம்ஸ்லேயே பார்த்தோம். எக்ஸ்ட்ரீம்லி ஜெனரஸ் பீப்புள் தான் மேக்னனிமஸ்ன்னு சொல்லுவாங்க. MAGNANIMOUS. இந்த வார்த்தை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மேக், MAG, NA, நீ, NI, MOUS, மஸ். ஓகேவா? அடுத்தது மெயின்டெனன்ஸ், MAIN, மெயின். ஓகேவா? டி இடையில இ தான் வரும், ஒரே ஒரு இ வரும், அது நடு சென்டரில் வரும். ஓகேவா? மெயின்டெனன்ஸ் ஒன்று TANANC போட்டு வச்சுட்டு வந்துடாதீங்க. TENANCE தான். நம்ம நிறைய வாட்டி ஸ்பெல்லிங் எரரில் பார்க்கும்போது ஏவும் ஈவும் தான் நிறைய வாட்டி கன்ஃபியூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி டபுள் லெட்டர் வரும்போது சிங்கிள் லெட்டர் வருமா டபுள் லெட்டர் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை மட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்பெல்லிங் லெட்டரில் மார்க் வாங்கிடலாம். மெயின்டெனன்ஸ், MAINTENANCE. ஓகேவா? அடுத்து வந்துட்டு மால்ஃபிசன்ஸ் வந்து MALFEASANCE. MAL இது ரொம்ப புது வார்த்தையாக இருக்குது. MALFEASANCE. MALFEASANCE. ஓகேவா? கையோட வந்து எழுதி பார்க்குறனால எழுதி பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராங் டூயிங்னு அர்த்தம். மால்ஃபிசன்ஸ்னால் மால் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. மால் ப்ராக்டிஸ்னால் என்ன?
திருட்டுத்தனம் பண்ணுறது, அதுதான் மால்ஃபிசன்ஸ்னாலும் ராங் டூயிங். ஓகேவா? மால்ஃபிசன்ஸ்னால் ஒரு தவறான செயல், ஒரு இல்லீகலான செயல்னு அர்த்தம். ஓகேவா? அதுதான் மால்ஃபிசன்ஸ். MEMALFEASANCE. MELFEASANCE. அடுத்தது மனூவர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. MANOEUVRE. MANOEUVRE. MANOE மனோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் யுவர், UVRE. ஓகேவா? மனூவர்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஸ்கில்ஃபுல்னு அர்த்தம். அவங்களுக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு நிறைய அட்டென்ஷன் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்னா அதுதான் வந்துட்டு மனூவர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கிங்கில் வந்துட்டு காரை நிறுத்துறதுக்கு வந்துட்டு ரொம்ப மெனுவர் வேணும் அப்படின்னா ரொம்ப அட்டென்ஷன் வேணும், அதுக்கான ஸ்கில் வேணும். ஓகேவா? ரொம்ப சந்தடி கேப்பில் போய் வண்டியை கரெக்டாக பார்க் பண்ணணும், அந்த பாக்ஸ்குள்ளே அந்த வண்டியை பார்க் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருந்தோம், அது ரொம்ப அட்டென்ஷன் இருந்தால் தான் முடியும். ஸோ அந்த ஸ்கில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் மெனுவர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சம்திங் கிளவர் தட் யூ டூ இன் ஆர்டர் டு வின் சம்திங். ஒரு விஷயத்த வேணுங்கிறதுக்காகவே நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால் மனுவர். MANOEUVRE. ஓகேவா? அடுத்தது மீடியாக்கர்னா எப்பயும் போல சாதாரணமாக நார்மல்னு அர்த்தம். MEDIOCRE. ஓகேவா? MEDIOCRE. அடுத்த வார்த்தை மீட்டியராலஜிக்கல் இம்பார்ட்டண்ட்டு. METEOROLOGICAL. METEOROLOGICAL. அடுத்தது மிஸ் ஆந்த்ரோப். ஒன் ஹூ ஹேட்ஸ் மேன்கைண்ட். அதான் மிஸ் ஆந்த்ரோப்பு. MISANTHROPE. ஓகேவா? அடுத்தது மிஸ்சீவியஸ். இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. MISCHIE. அதுக்கப்புறம் தான் VOUS. நம்ம மிஸ்பால்ட் வேர்டில் 3 இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் கைஸ். ஒரு லெட்டரே டபுளாக ரிப்பீட் ஆகிற வார்த்தைகளை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கே ஏ வரும், எங்கே இ வரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எங்கே ஐஇ வரும், எங்கே இஐ வரும். இந்த 3 மட்டும் நீங்கள் கவனப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 98% கரெக்டாக போட்டுடலாம். ஓகேவா? அடுத்தது எங்கே ஏஆர் வரும், எங்கே இஆர் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மாதிரி வந்துட்டு மார்க் விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. மிஸ்டீரியஸ். MISCHEVOUS. ஓகேவா? MISCHEVOUS. அடுத்தது ஒகேஷ்னல். இந்த வார்த்தையிலே எனக்கு அடிக்கடி வந்துட்டு டவுட் வரும், டபுள் எஸ் வருமா சிங்கிள் எஸ் வருமானு. சிங்கிள் எஸ் தான் ஒரு ஒகேஷ்னல். ஓகேவா? OCCASIONAL. OCCASIONAL. அக்கேஷ்னல். ஓகேவா? அக்கேஷ்னல். OCCAS. அக்கேஷ்னல்னால் எப்பயாச்சும் தானே, அதான் அர்த்தம். OCCASIONAL. ஓகேவா? OCCASIONAL. அடுத்த வார்த்தை பேராஷூட். ஒடிசி இம்பார்ட்டன்ட். ஒடிசிங்கிறது ஒரு லிட்ரேச்சர் ஒர்க்கு. ODYSSEY. ODYSSEY. ஓகேவா? ODYSSEY. அடுத்தது பேராஷூட்டு. PARACHUTE. இது மறக்காது. அடுத்து வந்துட்டு பேராபெர்னேலியா. அதனால் பேராஃபர்னேலியா மீனிங் பார்த்து சொல்கிறேன். பேராஃபர்னேலியா. PARAPHERNALIA. Paraphernalia, a large number of different objects that you need for a particular purpose. ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக வேண்டி பல்வேறு பொருட்களை நம்ம ஒரு நோக்கத்துக்கு பல்வேறு பொருட்களை வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பேராஃபெர்னேலியா. ஓகேவா? அடுத்த வார்த்தைக்கு போவோமா? பேராஃபெர்னேலியா நான் நிறைய பொருட்களை வந்துட்டு அக்காமடேட் பண்ணி ஒரு வேலை செய்யறதுக்கு நிறைய பொருளை வந்துட்டு எடுக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம், கலெக்டிவாக பேராஃபெர்னேலியான்னு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக வேண்டி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். PARAPHER. பேராஃபெர்னேலியா. PARAPHERNALIA. ஓகேவா? அடுத்தது பீஸ்ஃபுல். PEACEFUL. அடுத்த வார்த்தை பெர்மனன்ட். PERMANENT. அடுத்தது வந்துட்டு இது வார்த்தையில வரல. பெர்ஸ்பிகேஷியஸ்னு நினைக்கிறேன். பெர்ஸ்பைகேஷியஸ்னு நினைக்கிறேன். பெர்ஸ்பைகேஷியஸ். ஓகேவா? இதோட வார்த்தையோட மீனிங் என்ன அப்படின்னா வந்துட்டு ஹேவிங் ரெடி டு இன்சைட் இன்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திங்ஸ். ஒரு விஷயத்தை பற்றினா ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்துட்டு பெர்ஸ்பைகேஷியஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஸ்பெல்லிங் பார்த்துக்காங்க. PER பர்ஸ். PERS. அடுத்தது PI
பிஆர் ஸ்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. பர் ஸ்பை பிஆர்எஸ்பிஐ. அடுத்தது கே சிஏசிஐஓஎஸ் ஷியஸ் சிஐஓஎஸ் ஓகேவா. பர்ஸ்பைகேஷியஸ் ஓகேவா. பர்ஸ்பைகேஷியஸ்னா ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஆழமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது ஓகேவா. ஹேவிங் கீன் மென்டல் பர்செப்ஷன் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு விஷயத்தை பற்றி தெளிவான ஒரு மனசு இருக்கிறது தான் பர்ஸ்பைகேஷியஸ் ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ஸ்பைகேஷியஸ்னா PERSPICACIOUS. அடுத்தது ப்ரெப்போஸ்டரஸ் நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஏன்னா இதில் மட்டும் தான் இருக்கும். PREP ப்ரெப்பாஸ் அந்த மாதிரி சிலபலாக படிங்க. PREP ப்ரெப்பாஸ்டரஸ் OSTEROUS ஓகேவா. PREP OSTEROUS. ப்ரீ போஸ்ட் போஸ்ட் EROUS ஓகேவா. அடுத்தது வந்துட்டு சூடோனம்னா வந்துட்டு ஃபால்ஸ் நேம்னு அர்த்தம். இல்லாட்டி ஃபால்ஸ் லெக்னு சொல்லுவாங்க. அது சூடோ லெக் அமீபியாவுக்கு இருக்கும்ல, அமீபியான்ற PSEUDONYM சூடோனம் ஓகேவா. பி வந்து சைலண்ட்டு. PSEUDONYM PSEUDONYM ஞாபகம் வச்சுக்கோங்க. PSEUDONYM ஓகேவா. அடுத்தது கொஷின் எழுதிக்கோங்க. QUSTION அது தெரியும். அதுக்கப்புறம் திரும்ப நயர்னு ஒரு வார்த்தை வருது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. NAIRE கொஷினர்னு சொன்னாங்க. QUESTION கொஷின் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? NAIRE அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரீகன்சைல்னா ஒருத்தவங்களோட திரும்ப வந்துட்டு பரஸ்பரம் ஆகுது. சண்டை போட்டிங்க, ஒருத்தவங்களோட திரும்ப ரீகன்சைல் ஆகுறீங்கன்னா திரும்ப வந்து அவங்களோட பேசி சமாதானம் ஆகுறீங்கன்னு அர்த்தம். RECONCILE ஓகேவா. அடுத்து வந்துட்டு ரெசர்வாயர் RESERVOIR ரெசர்வாயர் RESERVOIR ஓகேவா. அடுத்து வந்துட்டு ரெஸ்ப்ளண்டன்ட் RESPLENDENT ரெஸ்ப்ளண்டன்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவான இருக்கிற விஷயம் தான் வந்துட்டு ரெஸ்ப்ளண்டன்ட் சொல்லுவாங்க ஓகேவா. ஸ்ப்ளெண்டிடாக இருக்கிற விஷயம், ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக ரிச் கலர்ஃபுல்லாக இருக்கிற விஷயத்தை தான் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குடா, செம்மையாக இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, அதை தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க? ரெஸ்ப்ளண்டன்ட். இதில் எதுலேயுமே ஏ வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. RESPLENDENT ஓகேவா. அட்ராக்டிவ் அண்ட் இம்ப்ரெசிங் த்ரூ பீங் ரிச்லி கலர்ஃபுல், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறது, ரொம்ப ரிச் லுக்காக இருக்கிறது தான் வந்துட்டு ரெஸ்ப்ளண்டன்ட் ஓகேவா. எல்லாமே ஈ தான். RESPLENDENT ரெஸ்ப்ளண்டன்ட் ஓகேவா. அடுத்தது வந்துட்டு ரீசர்ஜன்ஸ் RESCU இதுலேயும் எதுவுமே ஏ வராது. ரெஸ்ப்ளண்டன்ட்லேயும் வந்துட்டு எல்லாமே ஏ தான். ரிசர்ஜன்ஸ்லேயும் எல்லாமே ஈ தான், ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். இதெல்லாம் தான் குழப்பம். ரிசர்ஜன்ஸ் ஏன்னா ANCE கொடுத்துருப்பாங்க, GANCன்னு கொடுத்துருப்பாங்க ஒரு ஆப்ஷன், இன்னொரு ஆப்ஷன் வந்து GNCன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம கன்ஃபார்மாக இதில் தான் குழப்பம். ஜென்ஸா அப்படின்னு. ஸோ ஜென்ஸ் தான் ஓகேவா. GNCE ஓகேவா. ரிசர்ஜன்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து மீட் எடுக்கிறது ஓகேவா. ரிவைவ் பண்ணுறது தான் வந்துட்டு ரிசர்ஜன்ஸ் ஓகேவா. த ரிட்டர்ன் ஆர் க்ரோத் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி தட் ஹேட் ஸ்டாப்டு. முன்னாடி ஒரு விஷயத்த வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க ஆதி காலத்தில், அதை திரும்ப வந்துட்டு நீங்கள் அதை திடீர்னு இடையில ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நீங்கள் அதை ரிவைவ் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் ரிசர்ஜன்ஸ். RESURGNCE ரிசர்ஜன்ஸ். ரெஸ்ப்ளண்டன்ட்னா RESPLENDENT. நம்ம இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான 10 வார்த்தையை மட்டும் திரும்ப வந்துட்டு சொல்லி பார்ப்போம் ஓகேவா. ஷெல்ஃப் SHELF. அடுத்தது சூப்பர் சீடு SUPRSEDE ஓகேவா. SEDE எல்லாமே எஸ் தான், சிஎன்ஜி வராது ஓகேவா. SUPRSEDE சூப்பர் சீடு. SUPRSEDE சூப்பர் சீடுனா என்ன அப்படின்னா முன்னாடி இருந்த ஒருத்தரோட பொறுப்பை நம்ம வந்து பின்னால் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது, அதுதான் சூப்பர் சீட் ஓகேவா. டு டேக் த பிளேஸ் ஆஃப் சம்படி ஆர் சம்திங் விச் எக்ஸிஸ்டட் ஓகேவா. வாஸ் யூஸ்டு பிஃபோர் விச் ஹேஸ் பிகம் ஓல்டு ஃபேஷன்டாக இருக்கிறது, அதுதான் வந்துட்டு சூப்பர் சீட் பண்ணுறச்சுன்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நரேந்திர மோடி வந்துட்டு இப்போ பிஎம்மாக இருக்காரு, அடுத்தது வந்துட்டு ஸ்டாலின் வந்து நம்ம ஊருக்கு சிஎம்மாக இருக்காரா. இப்போ அடுத்த ஒரு சிஎம் வந்தார் அப்படின்னா அவர் வந்துட்டு சிஎம்மோடையோ இல்லை சிஎம்மோட போஸ்ட்டையோ பிஎம்மோட போஸ்ட்டையோ சூப்பர் சீட் பண்ணுவாருன்னு ரீப்ளேஸ் பண்ணுவாருன்னு அர்த்தம் ஓகேவா. ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அடுத்தது இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர்
இவர் வந்துட்டு ஓல்ட் ஆயிடுறாருல, இவர் எக்ஸ் மினிஸ்டர் ஆயிடுவார் ஓகேவா. எக்ஸ்பிஎம் ஆயிடுவாங்க, இவங்க எக்ஸ்சிஎம் ஆயிடுவாங்க. அப்போ புதுசாக யார் வராங்களோ அவங்கள தான் வந்துட்டு அடுத்து வருவாங்க. இதுக்கு பதில் அது இவர் போயிட்டாரு, இன்னொருத்தர் இவர் ஃபாலோ பண்ணி வராங்க. அதுக்கு பேர் தான் சூப்பர் சீட் ஓகேவா. எஸ்யூபிஆர் எஸ்இடிஏ சர்வைலன்ஸ். இந்த வார்த்தை வந்துட்டு எனக்கு வந்து ஸ்டெனோவில் கேட்டிருந்தாங்க. எஸ்யூஇஆர் சரி சர்வைலன்ஸ் எஸ்யூஆர் விஇஐ எல்எல்ஏஎன்சி. எனக்கு எங்கே குழப்பிச்சோம் அப்படின்னா டபுள் எல்லாம் சிங்கிள் நான் டபுள் எல் தான் போட்டேன், கரெக்ட் தான் ஆன்சர் ஓகேவா. சர்வைலன்ஸ் எஸ்யூஆர் விஇஐ டபுள் எல்ஏஎன்சி எஸ்யூஆர் விஇஐ டபுள் எல்ஏஎன்சி சர்வைலன்ஸ் ஓகேவா. எஸ்யூஆர் விஇஐ டபுள் எல்ஏஎன்சி எஸ்யூஆர் விஇஐ ஓகேவா. ஐயில் இஐ சர்வை விஇஐ விஇஐ எஸ்யூஆர் விஇஐ எல்எல்ஏஎன்சி ஓகேவா. அடுத்த வார்த்தை வந்து டுகெதர் டிஓஜிஇடிஹெச்இஆர். அடுத்த வார்த்தை ட்ரெமெண்டஸ். ட்ரெமெண்டஸ்னால் ரொம்ப சூப்பர்னு அர்த்தம். TREMENDOUS ட்ரெமெண்டஸ். அடுத்த வார்த்தை ட்ரிவியல். ட்ரிவியல்னா அன்இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். TRIVIAL ட்ரிவியல். TRIVIAL. அடுத்த வார்த்தை டியூஷன். டியூஷனுக்கே நிறைய பேருக்கு ஸ்பெல்லிங் வந்துட்டு தப்பாகும், இன்க்ளூடிங் மீ. TUITION ஓகேவா. TUITION டியூஷன். டியூஷன் ஐ இடையில வந்துட்டு நிறைய பேர் போட மாட்டோம். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இடையில ஐ வரும். TUITION. அடுத்து வந்துட்டு யூபிக்யூட்டஸ். யூபிக்யூட்டஸ் நம்ம நிறைய வாட்டி படிச்சிட்டோம். என்னது யூபிக்யூட்டஸ்னால் போன வாட்டி படித்தோமே ஆம்னி ப்ரெசன்ட்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் இருக்குன்னு அர்த்தம். அதான் வந்து யூபிக்யூட்டஸ். UBIQUITOUS ஓகேவா. அதான் வந்துட்டு யூபிக்யூட்டஸ் ஓகேவா. UBIQUITOUS வெரி காமனாக இருக்கிறது, எல்லா இடத்துலையுமே இருக்கிறது, ஆம்னி ப்ரெசண்ட்டாக இருக்கிறது. அடுத்தது அல்டீரியர். அல்டீரியர்னு ஒரு வார்த்தை இருக்குது கைஸ், நல்லா படிச்சுக்கோங்க. ULTERIOR அல்டீரியர். அடுத்தது வெர்னாக்குலர். வெர்னாக்குலர்னால் காமனாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் வெர்னாக்குலர் லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நம்ம தமிழ் யூஸ் பண்ணுறது வெர்னாக்குலர் லாங்குவேஜ். லோக்கல் லாங்குவேஜ் என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழே வந்துட்டு நிறைய தமிழ் பேசுவாங்க. மதுரை தமிழ் இருக்குது, கோயம்புத்தூர் தமிழ் இருக்குது, சென்னை தமிழ் இருக்குது. ஸோ அதுதான் வெர்னாக்குலர் லாங்குவேஜ். லாங்குவேஜ் ஒன்று தான், ஆனால் அந்த லொக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அவங்க லோக்கல் லாங்குவேஜ் பேசுவாங்க. அதுதான் வெர்னாக்குலர் ஓகேவா. இப்போ நம்ம படிச்சிட்டோம், 92 வார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 1/2 மணி நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வந்துட்டு கூடோஸ் டு யூ. என்னோட படிச்சுட்டு வந்ததுக்கு. இப்போ வந்து நம்ம ரிவிஷன் மட்டும் பண்ணலாம். கன்ஃபியூஸாக இருக்கிற வார்த்தைகள். அபரேஷன் AR வரும் ஓகேவா. ABERRATION. அடுத்தது ஆக்சசபிள் ACCESSIBLE. அடுத்தது அக்காமடேட். நான் சொல்ல நீங்களும் எழுதி பாருங்கள், நானும் எழுதி பார்க்குறேன். ACCOMM வரும். அடுத்தது ODATE ஓகேவா. CCOMMODATE. அடுத்த வார்த்தை வந்துட்டு பெல்லிஜரண்ட். BELLIGERENT தான், எல்லாமே இதான் வரும். பெல்லிஜரண்ட் BELLIGERENT. அடுத்தது பியூரோக்ரசி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. BUREAUCRACY ஓகேவா. பியூரோக்ரசி BUREAUCRACY. அடுத்த வார்த்தை கொலீக். COLLEAGUE. அடுத்த வார்த்தை கமிட்டி. COMMITTE. அடுத்த வார்த்தை கொனாய்ஷியர். கொனாய்ஷியர்னா CONNOISSEUR ஓகேவா. S வரும். CONNOISSEUR. அடுத்த வார்த்தை என்ட்ரிப்ரெனர். என்ட்ரிப்ரெனர் ஞாபகம் வச்சுக்காங்க. என்ட்ரிப்ரெனர் ENTREPRENEUR ஓகேவா. ஆண்டர்ப்ரெனர் தான் ஸ்பெல்லிங் ப்ரொனவுன்சியேஷன், பட் நம்ம ஸ்பெல்லில் என்ட்ரிப்ரெனர் ஞாபகம் வச்சுக்கலாம். ENTREPRENEUR. அடுத்தது எக்ஸாஜரேட். EXAGGERATE ஓகேவா. எக்ஸலண்ட். EXCELLENT தான் ஓகேவா. ANT போட்டுறாதீங்க. எக்ஸலண்ட். லென்ட் LENT ஓகேவா. EXCELLENT ஓகேவா. அடுத்தது எக்ஸிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். EXISTNC ஓகேவா. அடுத்த வார்த்தை வந்துட்டு கிரேட்ஃபுல். கேரண்டி இம்பார்ட்டன்ட் கைஸ், அது கலப்போம். GUARANTWE. அடுத்த வார்த்தை ஹராஸ். சிங்கிள் ஆர் தான் வரும். HARASS ஓகேவா. அடுத்த வார்த்தை இன்னோக்குவஸ். NN வரும். INNO. அடுத்தது ஒரு U வரும், திரும்ப ஒரு U வரும். INNO. அதுக்கப்புறம் C வரும். INNOCUOUS ஓகேவா. INNOCUOUS. அடுத்த வார்த்தை வந்துட்டு இன்டர்ஃபரன்ஸ். INTERFERENCE எல்லாமே இதாக வரும். அடுத்த வார்த்தை இரிடசன்ட். இரிடசன்ட்னா பபிள்ஸு. நல்லா கலராக ஒரு லைட்டு போட்டால் இன்னொரு அந்த கலராக சேஞ்ச் ஆகும். லைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அது அந்த பொருளோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் தட் இஸ் கால்டு இரிடசன்ட் ஓகேவா. IRIDESCENT. அடுத்த வார்த்தை நீல். KNEEL. அடுத்தது லியாஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்க.
ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல. நான் லியாசன்னு படித்தேன். LIAISON ஓகேவா? LIAISON. அடுத்தது லிeutenant LIEU. லியாசன்னா LIAISON ஓகேவா? அது அடுத்தது லெஷர் படிக்காம விட்டோம் பாருங்க. லெஷர்னா LEISURK. அடுத்தது லிeutenant அப்படின்னா LIEUTENANT. LIEUTENANT ஓகேவா? லோன்லினஸ், மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கோங்க. MAIN நடுவில் மட்டும் வரும். TENANCE ஓகேவா? மெயின்டெனன்ஸ். அடுத்த வார்த்தை மேலிஃபிசன்ஸ் MALFEASANCE. அடுத்தது மனோவர் MONOEUVRE. மீடியாக்கர், வெர்னாக்குவல், இப்படி மேலேருந்து கீழேருந்து மேலே போகிறோம். யூபிக்விட்டஸ் UBIQUITOUS ஓகேவா? UBIQUITOUS. அடுத்தது சர்வைலன்ஸ் SURVEIVILL வரும். WLLANCE ஓகேவா? சர்வைலன்ஸ் SURVEILLANCE. அடுத்தது ரிசர்ஜன்ஸ். எல்லாமே தான். ரிசர்ஜன்ஸ்லேயும் ரெஸ்பிளண்டன்ட்லேயும் RESURGENCE ஓகேவா? அடுத்து வந்து சர்வைலன்ஸு, ரிசர்ஜன்ஸு RESURGENCE. அடுத்து ரெஸ்பிளண்டன்ட் சொல்லுங்கள். RESPLENDNT ஓகேவா? அடுத்து வந்துட்டு இங்கே குவிண்டசென்ஷியல் விட்டுட்டோம் பாருங்கள். குவிண்டசென்ஷியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா? குவிண்டசென்ஷியல் பாருங்கள். QUINTESS. எசென்ஷியல் நமக்கு தெரியும். ESSENTIAL. குவிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. QUINT ஓகேவா? அதோட மீனிங் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு பர்ஃபெக்ஷனுக்கு எக்ஸாம்பிள்னா நீங்கள் தான் அப்படின்னா அதுதான் குவிண்டசென்ஷியல்னு அர்த்தம். யூ ஆர் தி குவிண்டசென்ஷியல் ஆஃப் பர்ஃபெக்ஷன். இல்லாட்டி ஹி வாஸ் த குவிண்டசென்ஷியல் டஃப் கை. டஃப் கைக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா அது அவன் தான் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்துட்டு குவிண்டசென்ஷியல். QUINT அப்புறம் எசென்ஷியல்ன்ற வார்த்தை வந்துடும் ஓகேவா? அடுத்து பேராஃபெர்னேலியா PARAPHERNALIA. பேராஃபெர்னேலியா மீனிங் என்ன சொல்ல ஞாபகம் இருக்கா? பேராஃபெர்னேலியானா என்ன சொன்னேன்? டிஃப்ரெண்ட்டான திங்ஸு. ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக வேண்டி பல்வேறு பொருட்களை வந்துட்டு ஒரு இடத்துல வச்சுருந்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் பேராஃபெர்னேலியா ஓகேவா? ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக வேண்டி லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு சேர்க்கறதுக்கு பேர் பேராஃபெர்னேலியா ஓகேவா? பேராஃபெர்னேலியா. அடுத்த வார்த்தை பேராஷூட் ஓகே. அக்கேஷ்னல் இதான் வந்து போகும். OCC வரும். சிங்கிள் எஸ் தான் வரும். OCCASIONAL. அடுத்தது மிஸ்டீரியஸ் MISCHIEVOUS ஓகேவா? IE தான் வரும். VOUS ஓகேவா? EI வராது. MISCHI CHIEVOUS ஓகேவா? அடுத்தது மிஸ்ஆந்த்ரோப் மீட்டியராலஜிக்கல். சூடோனம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. PSEUDONYM ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம படித்து ரிப்பீட்டேஷன் பண்ணி பார்த்துட்டோம். 92 வேர்ட்ஸும் தரவாக இருக்கும் நம்புகிறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.